ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காரசாரமான டேஸ்ட்டில் சூப்பரான நண்டு கிரேவி தாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கிரேவி செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரமாக அடுப்பில் வச்சுக்கோங்க. ஏன்னா நண்டு பிரட்டி விடுறதுக்கு அகலமான பாத்திரம் தான் தோதாக இருக்கும். இப்போ அதில் 75 மில்லி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறலாம். 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெங்காயத்தை 1-2 மிக்சியில் அரைக்கிறா இருந்தாலும் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்துருச்சு. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்காக நான் தனி மிளகாய் தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் மிளகும் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்தை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூட தனியாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தனி கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுருங்க. இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நண்டும் சேர்த்துடலாம். நண்டை சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு அடுப்பு மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இந்த நண்டு இந்த மசாலா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் பிரண்டு வரணும். அதெல்லாம் நல்லா பரட்டி விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்ததாக இதுக்கு ஒரு மசாலாவும் நம்ம ரெடி பண்ணணும். அந்த மசாலாவும் ரெடி பண்ணி வச்சிடலாம். நண்டு நல்லா பரட்டி விட்டுட்டோம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே காரத்துக்கு மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். இந்த மிளகும் சேர்த்தா தான் காரம் கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்குறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட டேஸ்ட்டும் கிரேவி வேணுன்றதுக்காக 2 சில்லு அளவுக்கு தேங்காய் பத்தையும் நான் அது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ நண்டு நல்லா மசாலாவில் பிரண்டு வந்துருச்சு பாருங்கள். இது போல் வதக்கி விட்டு செய்யும்போது தான் நண்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளிக்கு உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ நண்டுக்கும் கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்க்கணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த நண்டு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக விட்டுறலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. நண்டு அதுக்குள்ளே நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நண்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டு சேர்த்துடலாம். மிளகு ஜீரகம் தேங்காய்லாம் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூட சேர்த்துடலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும், குழம்பா வேணுமா கிரேவியாக வேணுன்ற அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் போதும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பிரட்டி விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் அடுப்பை மிதமான தீயில் ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். அடுப்பு மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. நல்ல மசாலா வெந்து வரட்டும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சிடலாம். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம நண்டை எடுத்து பார்க்கலாம். நல்லா சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த டயத்தில் நீங்கள் அப்படியே எடுத்து பரிமாறிடலாம். பெரியவங்க சாப்பிட்றதா இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்தா நல்லாயிருக்கும். எப்போவுமே லாஸ்ட்டாக கொஞ்சம் மிளகு ஜீரகத்தை பொடி பண்ணி போட்டிங்கன்னா நண்டோட டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். காரம் நமக்கு நல்லா நிற்கும். அதனால் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் நான் சேர்த்துக்க போகிறேன். குழந்தைங்க சாப்பிட்றதா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் நண்டு கிரேவி எல்லாருமே நல்லா காரசாரமாக சாப்பிடுவோம். அதனால் அப்படியே நான் மிளகு ஜீரகத்தூளை தூவிக்கிறேன். தூவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. நல்லா பிரட்டி விட்டுருங்க. நல்லா ஒரு பிரட்டினதுக்கப்புறம் இது மேலே கொத்தமல்லி தழை தூவிட்டு அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு மேலே ரொம்ப கொதிக்க விட தேவையில்லை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம இதை பரிமாறிக்கலாம். எங்கள் வீட்டில் என் பிள்ளைங்க 2 பேருக்குமே ஜலதோஷம்.
ஜுரம், ஒரே தலை பாரமாக இருக்குன்னாங்க. தலையெல்லாம் ஒரே நீர், நெஞ்செல்லாம் சளியாக இருக்குன்னாங்க. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு மருந்தே இது தான். இது போல் நண்டு கிரேவி வச்சுட்டு சுட சுட சாப்பாட்டில் போட்டு கொடுத்தோன்னா சாப்பிடும்போதே வேர்த்து விறுவிறுத்து தலையில் இருக்கிற நீர் எல்லாம் எடுத்துரும், நெஞ்சு சளி எல்லாமே எடுத்துரும். அது எங்கள் வீட்டில் ரொம்ப சளி இருந்தாலே இதுதான் எங்களுக்கு மருந்தே. இன்றைக்கி நான் சாப்பாட்டில் போட்டு தான் பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அவ்வளோதாங்க. நல்ல காரசாரமான டேஸ்ட்டில் சுவையான நண்டு கிரேவி எப்படி செய்கிறது நம்ம பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.